தூத்துக்குடியில் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கத்தை தொடங்கி வைத்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். இந்திய துணைக்கண்டத்தில் நீதி கட்சி ஆட்சி தான் முதலா அனைவருக்கும் என்பது சட்டமாக்கினது. பட்டியலின மாணவர் கட்டாயமா எல்லா பள்ளிகளையும் சேர்க்கணும். மறுக்கும் பள்ளிகளுக்கு அரசு கூடிய நிதி வழங்கப்படாதுன்னு சட்டமேற்றினாங்க. இதெல்லாம் சொல்றேன்னா, வந்த பாதைய மறக்காம இருந்தாதான் வழி தவறிடாம முடி போகிட முடியும். இதெல்லாம் தெரியாம இருக்கிறதா என்ன செய்தது திராவிடம்னு சில அறியாமையிலே கேட்கிறாங்க. அவனுக்காகத்தான் இதை சொல்றேன். கல்விக்கு ஏராளமான முன்னெடுப்புகள் நீதி கட்சி ஆட்சியில் தான் எடுக்கப்பட்டுச்சு. பெண்களுக்கு 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி, பெண்களுக்கு மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி பள்ளி தொடங்கப்பட்டு அவங்களுக்கு உதவி தொகைன்னு அந்த பட்டியல் நீளமானது. இதெல்லாம் அன்றைய சென்னை மாகாணமாக இருந்த தமிழ்நாட்டில் புரட்சிக்கு அடித்தளம் அமைச்சது. அடுத்து வந்த பெருந்தலைவர் காமராஜில அதிகப்படியான பள்ளிகள் திறக்கப்பட்டுச்சு. அடுத்து 1967 தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா நடத்தின அந்த அரசியல் புரட்சி, அடுத்து வந்த எல்லா விதமான மாற்றங்களும் அடித்தமைச்சது. பேரறிஞர் அண்ணா மறைந்த பிறகு முதலமைச்சர் பொறுப்பேற்ற தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் கல்லூரியில அதிகப்படியான கவனத்தை செலுத்தினார். விடுதலை 1947 முதல் 1967 வரையிலான 20 ஆண்டு காலமாக இருந்த திறக்கப்பட்ட மொத்த கல்லூரிகள் 68. ஆனா தலைவர் கலைஞர் முதலமைச்சர் இருந்த 69 முதல் 1969 முதல் 75 காலகட்டத்தில் மட்டும் 97 அரசு கல்லூரிகளை திறந்தார். புகமுக கல்லூரி வகுப்பு வர இலவச கல்வின்னு கலைஞர் அறிவிச்சுதான் பல்லாயிரக்கணக்கானோர் பள்ளிகள் நோக்கி வந்தாங்க. கலைஞர் தான் தூத்துக்குடியில் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கத்தை தொடங்கி வைத்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். இது குறித்தான விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். கல்லூரி மாணவிகளின் தன்னம்பிக்கை விரிவாக்கத்தினை தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆறாம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற 4,25,000 மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தால் இதுவரை பயன் பெற்றுள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க புதுமை பெண் பற்றிய குறும்படத்தை இப்போது பார்க்கலாம். கல்வி எனும் நீரோடை ஏழை பணக்காரர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், கிராமம் நகரம் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில்தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு நீதி கட்சி உருவானது. திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை இதுதான். தூத்துக்குடியில் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கின்றார். அந்த நிகழ்வு குறித்தான காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.